விஜய் மிக சரியான, ஒரே நேர்கோட்டான, மிக நேர்த்தியான ஒரு அரசியலை தொடங்கிவிட்டார். ரொம்ப காலமாக வந்து தமிழ்நாட்டில் சாதிய வாரிய கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மத்திய அரசு பண்ணலாம் கூட, மாநில அரசு நீங்க பண்ணணுமே, ஏன் பண்ணல? மற்றவர்கள் சொல்வதற்கும் தாவேகாவுடைய தலைவர், அதுவும் வந்து தளபதி விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் நடிகர் சொல்லும் பொழுது அதனுடைய வீரியம் இப்போ நீங்கள் கேட்குற அளவுக்கு மாறி இருக்குன்னா, தாவேகாவை மிக சரியான இடத்தில் கொண்டு செல்கிறார் ஒரு அரசியல்வாதியாக விஜய். ஆனால் இடைத்தேர்தலில் நிற்காம போனது வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒருவேளை இடைத்தேர்தல் நின்று இருந்தா ஒரு சோசியல் மீடியாவோ அல்லது மீடியாக்களிலோ வேற விதமாக ஒரு விஷயத்தை பண்ணி அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கலாம் மேபி. ஏன் நம்ம போய் ஒரு இடைத்தேர்தலில் போய் நாம வந்து அதை நிரூபிக்கணும்? 2026 தான் நம்முடைய கோலு. 38 தலைவர்கள் இது வரைக்கும் வந்திருந்தாங்க. 39வது தலைவராக விஜய் வந்த பிறகுதான் எங்கள் பரந்தூர் விஷயம் வந்து நேஷனல் செய்தியாக மாறிச்சு. விஜயோடைய கட்சியை நீங்க 1000 விமர்சனம் பண்ணாலும் அந்த கட்சி மீது அதிக கவனம் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, விஜய் ஃபீல்ட் அவுட் ஆன நடிகர் கிடையாது. ஆனால் ரொம்ப நாள் இல்லை, அதிகபட்சம் 1.5 வருஷம் கூட இல்லை, நேரடியாக சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே போயிடுவோம். தந்திரன் கூட சொல்லலாம், புத்திசாலித்தனம் கூட சொல்லலாம். எம்ஜிஆரை வந்து தன்னுடைய வழிகாட்டியா கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால தான் திரும்ப திரும்ப விஜய் மீது சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மக்களை எப்பவும் நீங்க போய் சந்திக்க போகிறீர்கள். மக்களை சந்திச்சா மட்டும்தான் வந்து எம்ஜிஆருடைய பலமே என்னன்னா, அங்க நின்று பார்த்தோம் வந்து என்னையா செக்கச்செவல் எலுமிச்சம்பழம் மாதிரி ஒரு ஆள் இருக்காப்புல அப்படின்னு. அடுத்த வந்து அவங்க வீட்டு வாசல்ல நின்று ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கணும்னு அவங்க மிரண்டு போயிட்டாங்க. வந்து விஜய் இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சக்சஸ். தல ரசிகண்டா தளபதி கொண்டனான்னு எங்களை வரவேற்றீங்க. அதனால வந்து விடாமுயற்சி வெற்றி பெற நாங்கள் வந்து வாழ்த்துறோம். இதுதாங்க உண்மையிலே ஆரோக்கியமான ஒரு விஷயம். யாரையும் வந்து ட்ரோல் பண்ணிடாதீங்க, யாரையும் வந்து தவறாக சித்தரிக்க வேண்டாம், யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டாம், குறிப்பாக அரசியல் சார்ந்தவர்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஜனநாயகன் அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காடு வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இருந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் செய்யார் பால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. விஜய் அவர்கள் விட்ட அறிக்கை வந்து இப்போது பெரிய பேசுபொருளாக இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழ்நாட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து விஜயுடைய அரசியலையும் விஜயுடைய திரை வாழ்க்கையும் பற்றி பேசுறீங்க. உங்க பார்வையிலிருந்து எப்படி அணுகுறீங்க? விஜய் மிக சரியான, ஒரே நேர்கோட்டான, மிக நேர்த்தியான ஒரு அரசியலை தொடங்கிவிட்டார். ஓகே, இப்போ தொடங்கிவிட்டார். அதுவும் ஆதவ அர்ஜுனா வந்த பிறகு இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா ஐடியாவாக கூட மேபி இருக்கலாம். ரொம்ப காலமாக வந்து தமிழ்நாட்டில் சாதிய வாரிய கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மத்திய அரசு பண்ணலாம் கூட, மாநில அரசு நீங்க பண்ணணுமே, ஏன் பண்ணல அப்படின்னு அந்த சலுகைகள் சரியா போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா தெலுங்கானாவில் அந்த மாநிலமே தான் இறங்கி பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணி தான் அவங்க பிரித்து இது பண்ணிட்டாங்க. அது ஏன் பண்ணலன்ற ஒரு அழுத்தம் கொடுக்குற இடத்துல வந்து எல்லாரும் சொல்றதுக்கு வித்தியாசம். மற்ற கட்சி நாங்கள் சொல்லிங்களா, அதிமுக நாங்கள் சொல்லியா, மற்றவங்க சொல்லியா என்பது மற்றவர்கள் சொல்வதற்கும் தாவேகாவுடைய தலைவர், அதுவும் வந்து தளபதி விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் நடிகர் சொல்லும் பொழுது அதனுடைய வீரியம் இப்போ நீங்கள் கேட்குற அளவுக்கு மாறி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு தாவேகாவை மிக சரியான இடத்தில் கொண்டு செல்கிறார் ஒரு அரசியல்வாதியாக விஜய். வந்து அது யார் எழுதி கொடுத்தாங்க, யார் ஐடியா, அதெல்லாம் விடுங்க. மேபி அவரே கூட மாநாட்டில் பேசியிருந்தது தான் வந்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா விஜய் பேச போகிறார். 2026 எலெக்ஷனை மிக கரெக்டாக வந்து கொண்டு போகிறார் விஜய். வந்து ஒவ்வொரு விஷயமா கொண்டு போகிறார். அந்த கொண்டு போகிறது இல்லாமல் அது எப்படி அணுக போகிறார் அந்த எலெக்ஷனை. இப்போ இவர் கொடுத்துக்கிற அழுத்தத்துக்கு மாநில அரசு ஓகே பண்ணுமா, இல்லை மத்திய அரசு அதுக்கு வந்து தலை சாய்க்குமா அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க உடனே நாங்கள் ஒத்துப்போமா? ஏன்னா நான் கூட சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தேன். பரந்தூருக்கு வந்தார். வந்து அங்கே வந்து அங்கேருந்து மக்களே சொல்லியிருந்தாங்க, 910 நாட்களாக நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தோம். 38 தலைவர்கள் இது வரைக்கும் வந்திருந்தாங்க. அரசியல் தலைவர்கள், அரசியல் சார்ந்த தலைவர்கள். 39வது தலைவராக விஜய் வந்த பிறகுதான் எங்கள் பரந்தூர் விஷயம் வந்து நேஷனல் செய்தியாக மாறிச்சு அப்படின்னு. உடனே வந்து வேங்கை வயலுக்கு நான் போகிறேன் அப்படின் போது அதுக்கான குற்றவாளிகள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். உடனே வந்து சிபிசிஐடி போலீஸ் வந்து உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ வரேன்னு சொன்னதுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பாருங்க அப்படின்னு. உண்மையிலே நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, விஜயோடைய கட்சியை நீங்க 1000 விமர்சனம் பண்ணாலும் அந்த கட்சி மீது அதிக கவனம் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, விஜய் ஃபீல்ட் அவுட் ஆன நடிகர் கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எப்பவுமே திரைத்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு அரசியலுக்குள்ள வராங்கன்னா, ஃபீல்ட் அவுட் ஆனவர்கள், அவருடைய சம்பள சரிவு ஏற்பட்ட பிறகு அடுத்தது நம்ம அரசியலுக்குள்ள போகலாம். இந்த கூடி நிற்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து
தலைவா வாழ்க இது வாழ்க போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் பார்த்து நாமளும் அரசியலுக்குள்ளே போனால் என்ன அப்படின்ற ஒரு ஆசையில் வருது. விஜய் உச்ச நட்சத்திரம் 250 கோடியிலிருந்து 300 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர், சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கி அவருடைய ஷோ வந்து ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு வந்து வெளி மார்க்கெட்டில் 3000 4000 பேருக்கு டிக்கெட் விழாக்கில் வாங்குற அளவுக்கு வந்து அந்த வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கும்போது இதெல்லாம் வேணாம். நான் வந்து என் கடைசி படம் ஜனநாயகன், நான் வர உள்ள அரசியலுக்குள்ளது அந்த மாஸை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான பொதுவான இதுகளுக்கு கேட்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கும் பொழுது அந்த விஷயம் பெரிய பரபரப்பான விஷயமாக மாறும். ஆனால் இன்னொரு பக்கம் எம்ஜிஆருடன் வந்து விஜய் ஒப்பிடுறோம். விஜயை வந்து தன்னை வந்து எம்ஜிஆர் கூட ஒப்பிடுற விஷயத்த நம்ம பார்க்குறோம். நான் ஆணையிட்டால் இப்போ வந்து அந்த ஜனநாயகன் அந்த போஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து அவர் சொல்கிற தலைவராக இருக்கட்டும், எம்ஜிஆரை வந்து தன்னுடைய வழிகாட்டியாக கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் இடைத்தேர்தலில் நிற்காம போனது வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக ஆரம்பித்த ஆறே மாத குழந்தையாக இருக்கும் போது ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அப்போது நின்று இரட்டை இலை இதுவாகி எப்படி ஒரு 3 லட்சம் ஓட்டுகளை பெற்று ஒரு மாஸ் வெற்றியை வந்து எம்ஜிஆர் அடைஞ்சாரு. அப்பதான் தெரிஞ்சது எனக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கான்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தேர்தலில் வெற்றிகளை மட்டுமே செஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயங்களை கோட்டை விட்டு கொண்டே வருகிறாரா? இடைத்தேர்தல் நின்று இருக்கலாமோ, தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோமோ? இல்லை, பலம் காமிக்கிறத விட எங்களுடைய இலக்கு வந்து 2026 அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். எம்ஜிஆர் அப்போ சமயம் அவரே கூட நிக்கல, வேற ஒருத்தர் நிக்க வச்சிருந்தார், மாயத்தேவர் நிக்க வச்சிருந்தாரு. அந்த சமயத்துல வந்து அந்த இடைத்தேர்தலுக்கும் தேர்தலுக்கும் மிக நாட்கள் இருந்தது, பெருவாரியானது. அந்த சமயத்துல இது மாதிரியான சோசியல் மீடியாக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. செய்தித்தாள், வானொலி மட்டும்தான் அதிகப்படியான ஒரு செய்தியை கொண்டு போய் கடத்துற ஒரு விஷயமா இருந்தது. அப்போ எம்ஜிஆருக்கான மாசுன்ற ஒரு விஷயம் வேற விதமா கட்டமைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு ஒருவேளை இடைத்தேர்தல் நின்று இருந்தா ஒரு சோசியல் மீடியாவோ அல்லது மீடியாக்களிலோ வேற விதமாக ஒரு விஷயத்தை பண்ணி அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கலாம் மேபி. ஏன் நம்ம போய் ஒரு இடைத்தேர்தலில் போய் நம்ம வந்து அதை நிரூபிக்கணும், 2026 தான் நம்முடைய கோலு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுதான் சொன்னது. இதுக்கிடையில இவ்வளோ ஷார்ட்டாக வருது இந்த இடைத்தேர்தல், இதுக்குள்ள போய் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னும் வந்து நிர்வாகிகள்லாம் நம்ம சரியா போடல. ஒரு அரசியல் கட்சியுடைய கட்டமைப்பே வந்து நிர்வாகிகள் முழுமையாக முடிச்சிட்ட பிறகு தான், நிர்வாகிகளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அவங்க களப்பணி ஆற்ற பிறகு தான் வந்து ஒரு கட்சியை வந்து பலமாகும். இதுக்குள்ள நாம ஏன் இடைத்தேர்தலுக்குள்ள போகணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து போயிட்டு நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது, ஒரு வாக்கு வந்து சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அது 2026க்கு வேற விதமாக பிரதிபலிக்குன்ற ஒரு ஆலோசனையும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப நாள் இல்லை, அதிகபட்சம் 1.5 வருஷம் கூட இல்லை, நேரடியாக சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு விஜயோட முடிவு தான். இதில் எனக்கு பின்வாங்கினதாக ஒன்றும் இல்லை, இது ஒரு தந்திரன்னு கூட சொல்லலாம், புத்திசாலித்தனம் கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் இப்போ இந்த விடாமுயற்சி பணம் வந்ததுல இருந்து நிறைய மேம்பட்டு இருக்கு. நீங்களும் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஓட்டு வேணுமா, நிச்சயம் வந்து விடாமுயற்சி எங்க தலை படத்தை பாரு, தலை ஓட்டுகள் வேணுமா, தலை ஃபேன்ஸ் வேணுமா, அணில்களை வாங்கன்ற மாதிரியான நிறைய மீம்களை பார்க்குறோம். இன்னும் அவர் வந்து அரசியலுக்கு போயும் கூட இந்த விஜய் அஜித்ன்ற இந்த ஃபேக்டர் வந்து அரசியலில் பிரதிபலிக்கும். ஒருவேளை அஜித் ரசிகர்கள் இன்னும் வந்து விஜய் எதிரியா பார்க்கறது, ரஜினி ரசிகர்கள் எதிரியா பார்த்து நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறத நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னும் கூட ரஜினிக்கு எதிராக, அஜித்துக்கு எதிரான ஒரு ஆளாக தான் வந்து விஜய் பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு திருப்பூரில், அப்புறமா வந்து கோயம்புத்தூரில், இங்கே வந்து அநேகமாக கள்ளக்குறிச்சிலேயே அது பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு வந்து எங்கள் தலைவருக்கு, அது விஜய் ரசிகர்கள் வந்து தலை ரசிகண்டா தளபதி தொண்டனான்னு எங்களை வரவேற்றீங்க, அதனால் வந்து விடாமுயற்சி வெற்றி பெற நாங்கள் வந்து வாழ்த்துறோம், நாங்கள் வரவேற்கிறோம்னு ஒரு இது போஸ்டர் பேனர் அடிச்சுதான். இதுதாங்க உண்மையிலே ஆரோக்கியமான ஒரு விஷயம், ஆரோக்கியமான போக்கு இதுதான். வந்து உண்மையை யாரும் வந்து ரஜினி கமலாகட்டும், விஜய் அஜித் ஆகட்டும், இல்லை விஜய் ரஜினி ஆகட்டும், யாரும் ஒருத்தர் சட்டையை பிடிச்சின்னு யாரும் சண்டை போடல, ஃபேன்ஸ் நிச்சயமாக சண்டை போடல. இந்த சோஷியல் மீடியாக்களை யாரோ தவறாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை சுற்றி உள்ள ஆட்கள் அவர்களுடைய பிழைப்பிற்காக, அவர்களோட பிழைப்புனா என்ன இருந்தது, இவங்களை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கணுன்றதுக்காக மேபி அவங்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து கலப்பி விடுறது தான். அது நிச்சயமாக கிடையாது. வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு உச்சகட்டமாக நடித்த பிறகு நமக்கு என்ன இருக்குது வந்து இதுக்கப்புறம் வந்து அரசியலுக்குள்ளே வரோம். இப்போ அஜித்துக்கே அந்த மணலில் வரும். நம்மள மாதிரி ஒரு சக நடிகர் இப்போ நினச்சிருந்தாருன்னா, இப்போ விஜய் அவர் பார்த்துருப்பார், விஜய் நினச்சிருந்தாருன்னா ஒரு மனசு வச்சுங்க, ஒரு வருஷத்துக்கு 4 படம் அப்படின்னா ஒரு படத்துக்கு 200 கோடி என்ன ஆகும், வந்து 800 கோடி சாதாரண காசு கிடையாது. ஆனால் அதை தூக்கி போட்டு வரோன்னா அதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இன்றைக்கி ரஜினி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு,
வாங்க யோகா பண்ணுங்க, இங்கே மனநிறைவு ஏற்படும், இங்கே தொடர்ச்சியாக வர போகிறோம்னு அவர் ஒரு 24 வயசுக்கு அப்புறமும் வேற ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. அவர் வந்துட்ட பிறகு இந்த இடத்தில் போட்டின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கே இல்லைன்னு பொழுது இந்த ரசிகர்கள்ன்ற போர்வையில் யாரோ தூண்டி விடுற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் மீறி ஒருத்தருக்கு வந்து இந்த ஓட் பேங்க்னு இருக்கு இல்லையா, அது வெறும் ரசிகர்கள் மட்டும் முடிவு பண்ணுறதே கிடையாது. மக்களுடைய வாக்கு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் திரும்ப திரும்ப விஜய் மீது சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மக்களை எப்பவும் நீங்கள் போய் சந்திக்க போகிறார்கள், மக்களை சந்திச்சா மட்டும்தான் வந்து அவன் திரையில பார்க்குறான். வந்து எம்ஜிஆருடைய பலமே என்னன்னா, அங்க நின்று பார்த்தவன் வந்து என்னையா செக்கச்செவல் எலுமிச்சம்பழம் மாதிரி ஒரு ஆள் இருக்காப்புல அப்படின்னு அடுத்த வந்து அவங்க வீட்டு வாசல்ல நின்று ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கணும்னு அவனுக்கு மிரண்டு போயிட்டான். வந்து அங்க பார்த்த ஒரு ஆள் இங்க வந்து நமக்கு ஒரு சொம்பு தண்ணியை கொடு, ஒரு கோலை கூழக்கூடாது, நடிப்பு இல்லையோ அதை தாண்டி நான் வந்து மக்களுக்கான தலைவன், வந்து நான் உங்களோட இருப்பேன்னு எம்ஜிஆர் நிரூபித்த ஒரு விதம் இருக்குல்ல. அதுக்கு காரணம் என்ன, நீ வா என் ஏரியாவுக்கு வா, என் தெருவுக்கு வா, என் வீட்டாண்ட வா அப்படின்னு அவனுடைய மனநிலை தான். விஜய் இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கேன், சக்சஸ். அதாவது பரந்தூருக்கு மக்களை அளிக்காமல் அவர் மக்களிடம் போக வேண்டும் அப்படின்றீங்க? ஆமா, இல்ல தேர்தலுக்கே அவர் மக்களிடம் போகணும். தேர்தலுக்கு முன்னாடியே அவர் போய் மக்களை சந்திக்கணும். ஒரு கரண்டே இல்லாத கிராமத்தில் கூட நீங்க போய் தான் வரணும். வந்து அதுதான் ஒரு சரியான அரசியல். நீங்க சொல்ற மாதிரி இந்த வாக்குகள் வந்து இருக்கு இல்லையா, ஒரு ஃபேன்ஸோட, ஒரு அஜித்தோடைய ரசிகருடைய வாக்கோ, ரஜினியுடைய ரசிகருடைய வாக்கு, கமலுடைய ரசிகருடைய வாக்கோ வந்து ஓட் பேங்க் வந்து பெரிய இது கிடையாது. மக்களுடைய வாக்கு தான் பெரிய இது. அந்த மக்களை நீங்க சந்திக்கிறதால் அந்த வாக்கு தான் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் அப்டேட்னு வந்துட்டு இருக்கு. உள்ள வந்து நிறைய அரசியல் கருத்துக்கள் பேசப்படுது. அது வந்து வினோத்தருக்கு வந்து சம்மந்தம் இல்லைனாலும், ஆனா ஒரு விஜயின் விருப்பம் பெருசா கதையில வந்து விருப்பம் தெரிவிக்க மாட்டார் இது அதுன்னு. ஆனா விஜய் வந்து விருப்பம் தெரிவிச்சு சில வந்து வசனங்களை சேர்க்க சொல்றதா தகவல் வந்திருக்கு. ஃபிலிம் பைட் அந்த இதுலயே வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தின தகவல் ஏதாச்சும்? இல்லை, மேபி அது கண்டிப்பா அரசியல் பேசக்கூடிய படமா தான் இருக்கும். அது அதை மாற்றுக்கிறதுல வினோத் ஒரு இன்டர்வியூல சொன்னது என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து விஜய் ஒரு கதையை கேட்டுட்டா, அதை கேட்டுட்ட பிறகு அந்த கதையை கேட்டால் ஒரு 10-15 டவுட் கேட்பாப்புல. அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட்ல வந்துட்டு அவர் வந்து ஒரு டைரக்டருடைய நடிகன், இன்டர்ஃபியர் ஆக மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. சுறா படமே அதுக்கு பெரிய உதாரணம். இல்லை, நிறைய படங்கள் சொல்லலாம் நம்ம வந்து. ஏன்னா ஒரு டைரக்டர் தான் கேப்டன், அவர் முடிவு பண்ணிட்டாரு. நாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வளர்ந்த சூழ்நிலை, அவங்க அப்பா ஒரு டைரக்டராக இருந்தப்போ என்னென்ன சிரமங்கள் பார்த்துருப்பாரு தெரியும். ஒரு டைரக்டராக இருக்கும்பொழுது ஆரம்பத்தில் ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாரு. ஒரு டைரக்ஷன் ரொம்ப கஷ்டமான வேலை. எங்கள் அப்பா வந்து தூங்கவே மாட்டார், பரபரப்பாயிடுவார், போட்டு தலையை வச்சுப்பார், இந்த ஆர்டிஸ்ட் வரலையான்னு கேட்பாரு, அந்த ஆர்டிஸ்ட் வரலையான்னு கேட்பாரு. அப்போ வந்து டைரக்ஷன் ரொம்ப பெரிய சிரமமான வேலை அப்படின்னு அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அவங்க தான் முக்கியமான நபர்கள், ஒரு தலையீடு இருக்காது. அதே சமயத்தில் வினோத்தோட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாரு. ஒரு சில மாற்றங்களை வந்து அந்த கதையில் செய்ய சொன்னார். அது என்ன மாற்றம் அப்படின்னு பொழுது, என்னுடைய ரசிகர்கள் எல்லா தரப்புலையும் இருக்காங்க, அவங்கள எந்த விதத்துலையும் காயப்படுத்தாத ஒரு காட்சியாக இருக்கணும், கதையாக இருக்கணும். அதே போல் வந்து தலைவர்களை, அரசியல் தலைவர்களை எந்த விதத்துலையும் வந்து மட்டம் தட்டிடக்கூடாது, மட்டம் தட்டாமல் இருக்கணும். அது மிக சரியான உதாரணம் சொல்லணும்னா விஜய்க்கு எங்கே அந்த பக்குவம் அப்படின்னா, விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்னாடி என் தம்பின்னு சொன்ன சீமான் அடுத்த நாள் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லுல இந்த பக்கம் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன பொழுது அன்னைக்கே இறங்கி இந்த சோசியல் மீடியாவில் சீமானுக்கு எதிராக அவ்வளோ கருத்துக்கள் இது பண்ணாங்க. உடனே ஐடி விங் சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு, நிர்வாகிகளை கூப்பிட்டு இதோட நிறுத்துங்க, எதிர்வினை ஆற்றாதீங்க. இப்போ விஜய் சொல்றதுன்னா யார் என்ன சொன்னாலும் எதிர்வினை ஆற்றாதீங்கன்னு. அது மிக சரியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதையும் திரைப்படத்தில் கொண்டு வாங்க. யாரையும் வந்து ட்ரோல் பண்ணிடாதீங்க, யாரையும் வந்து தவறாக சித்தரிக்க வேண்டாம், யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டாம், குறிப்பாக அரசியல் சார்ந்தவர்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஜனநாயகன் அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். இன்னொரு பக்கம் இதே தான் விஜய்க்கு ரொம்ப நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரையும் விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் யாரை வச்சு வந்து அரசியல் செய்வார் அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் பேசியே வந்து நாட்டை ஆண்ட கட்சிகள் தான் இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள். அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு இப்போ விமர்சனமே வைக்காமல் விஜய் கடந்து கொண்டே வந்தால் அது வந்து ஒரு இதுவாக தானே இருக்கும், தோய்வாக தானே இருக்கும் அவருக்கு. இல்லை, விமர்சனம் உங்களுக்கு மாறி போச்சு இல்லைங்களா. நீங்கள் அந்த காலத்தில் இருந்தது வந்து உங்களுக்கு ஊடகங்கள் அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சியே கிடையாது. நீங்கள் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பமே இல்லாமல் இவர் பாட்டுன்னு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்துக்கே போயிட்டாரு. ஒரு முடிவுரையே இல்லை, ஒரு ஃபார்முலா. அது வந்து மேடை பேச்சுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில் வந்து இந்த பந்தல் போட்ட இவர் வரைக்கும் எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடிப்பாங்கல்ல. அவர் பாட்டு முடிச்சுட்டு நிறைய இறங்கி போயிட்டாருன்னு இதை விரும்புகிறாங்க. வந்தீங்களா, கண்டென்ட்டை சொன்னீங்களா, கிளம்பி போயிட்டே இருங்க. இது அந்த இப்போ கூட பரந்தூருக்கு வந்தது கூட பார்த்தீங்கன்னா ரைட் வந்தார். அவர் வந்து இன்னொரு பக்கம் வந்து அவர் ஏன் இறங்கி மக்களை சந்திக்கல, அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி பதில் கொஸ்டின் ஆன்சர் மாதிரியான ஒரு செஷன் இருந்தது. அதை ஏன் இது பண்ணல. அவர் வந்து வேன் முன்னாடி மேலே நின்றுட்டு
ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாரு மாதிரி விமர்சனம் அதையே விரும்புறாங்க. வந்தாரு, கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, கிளம்பிட்டாரு அப்படின்னு. அது மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு காலம் வந்து ஆச்சா போச்சா அப்படின்னு இந்த திராவிட மேடைகள்ல வந்து ஒருத்தரை தாக்குற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? எனக்கு இந்த விஷயத்தை அவர் கையாண்டு இருக்காரு, எடுத்திருக்காருல்ல, இதை தொடர்ச்சியா பண்ணாருன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஓகே, மற்றவங்க எல்லாரையும் அடிக்காம இருக்கு. ஆமா. ஓகே, கருத்துக்களை நேரத்தை வந்து வணக்கம்.